இது வந்து ப்ரெஸ் மீட்டோடைய மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள். அந்த 4 விஷயங்களில் வந்து ஒரு விஷயம் வந்து பல பேருக்கும் தெரியும், CLHR ஆரம்பித்தது 2015. We started CLHR in 2015. ஸோ இந்த குறுகிய காலத்தில் நம்மளுடைய HR சொல்யூஷன்ஸ் இண்டஸ்ட்ரி, பிகாஸ் we belong to the HR solutions industry, ஒரு பிராண்ட் வேல்யூவேஷன் நாங்கள் பண்ணோம் இப்போ ரீசெண்டாக. அந்த பிராண்ட் வேல்யூவேஷனில் we've been valued at almost $30 million, which is around 250 crores roughly. So CLHR is one of the fastest growing brands in the country, and especially in the HR space. அடுத்தது முக்கியமான ரெக்கக்னிஷன் என்னென்னா, பிராண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் இஸ் தேர். அவங்க வந்து பல பிராண்ட்ஸையும் தே வேல்யூ த பிராண்ட்ஸ். அந்த அவங்களுடைய ரிப்போர்ட் அண்ட் வேல்யூ பண்ணி யூஸ்வலாக 100 கம்பெனிஸை வந்து அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக நம்ம கேட்டகரியில் we are the only HR company to be mentioned in the brand finance report this year that way. And இப்போ எல்லாருக்குமே தெரியும் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்வீசஸ் பிஸ்னஸ் ஒரு பக்கம், எங்களுக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் பிஸ்னஸ் இஸ் another one. பிளாட்ஃபார்ம்ஸ் பிஸ்னஸில் we have really grown more than 4 times. ஸோ அதை விரிவாக வந்து அப்புறமேல ப்ரெசன்டேஷனில் we will see in detail that way. ஸோ இந்த 3 விஷயங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, CLHR இந்த குறுகிய காலத்தில் we have crossed 1,000 crores. So as I said, we are the fastest growing HR solutions company. So thank you very much. And in this, I think in the press meet உடைய முக்கிய நோக்கம் வந்து to celebrate that 1,000+ crores. And so அதை சுற்றி தான் we have been trying to really put together the whole thing. So ஒரு small we want to celebrate that முதல்ல. அதுக்கப்புறம் we will go into the other details, like எப்படி பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கிறோம், என்னென்ன சர்வீசஸ் எல்லாமே வந்து விரிவாக சொல்கிறோம். And thank you once again to all of you who been there as a part of our journey. இந்த ஜர்னி வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷமா போயிட்டு இருக்குது. இந்த 9 வருஷத்துல உங்க சப்போர்ட் இல்லாம இவ்வளவு சீக்கிரம் நாங்க வளர்ந்திருக்க முடியாது. So thank you very much for being a part of us on this very important day, a milestone which we have achieved today. So ரொம்ப சந்தோஷம். Thank you so much. We'll just do that and then we will carry on with the rest of the things.
Okay. Yeah, we'll start the presentation now. உங்கெல்லாம் எப்படி பிளாக் ஆகுதா? சரி, ஓகே. கொஞ்சம் முன்னால் வந்துருங்களேன். எங்க கேமரா பின்னால் இருக்கவங்க கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா இட்ஸ் பி ஈஸி. இப்படி முன்னால் வந்துருங்க. இல்லை பரவாயில்ல. அவங்க கேமரா முன்னால் வந்துட்டு 4-5 பேர் தானே இருக்காங்க. ஓகே, நான் அங்கே presentation இங்க இருக்கிறதுனால it'd be nice if you can join here. இங்க ஸ்லைட் இப்படி வந்து ஸ்லைட் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு மெயினா presentation is focused on 4 aspects. First is CLHR, which has about 8 companies as part of it, has all been integrated under CLHR. மற்ற எல்லா கம்பெனியுமே மோஹா, CL Skills, CL Technologies, நாங்கள் அக்வயர் பண்ண கம்பெனிஸ் ஜாம்பே, RG Staffing and Courseplay எல்லாத்தையும் வந்து இப்போ we brought it under one umbrella so that it can be seen as a fastest growing company in India எங்க இண்டஸ்ட்ரியில். இந்த இண்டஸ்ட்ரி HR tech-led HR solutions companies சொல்றோம். இதுல 2 பேர் மேனேஜிங் டைரக்டர்ஸா இருக்காங்க. ராஜீவ், you can come within the visibility. Come. So like Rajiv Krishnan is the MD and CEO for the consulting and tech solutions business. Aditya is the MD and CEO for the recruitment, staffing and the learning businesses. இது அவங்க பார்த்துக்கிறாங்க. And Lata is overseeing the finance, HR and the corporate functions. We have another co-promoter, Santosh Nair, who is the person who is the chief operating officer of the company. So if 5 பேரும் promoters in the company, first slide பாத்தீங்கன்னா it's a fastest growing tech-led company in India. இந்த கேட்டகரியில நாங்க தான் யூனிக் பொசிஷன் நாங்க நம்புறோம். ஏன்னா இந்த டொமைன்ல 7 ஆஸ்பெக்ட்ஸ்ல AI SaaS கொண்டு வந்திருக்கிற ஒரே கம்பெனி நாங்க தான். That's the reason இன்னைக்கு 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஃபோக்கஸ் இருக்கு. அதுல கீ ஆஸ்பெக்ட் நான் நினைக்கிறது என்டையர் பிசினஸ் வந்து HR பிளாட்ஃபார்ம்ஸ், HR சர்வீசஸ்னு 2ஆ பிரிச்சிட்டோம். அந்த HR பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து it is contributing to 43% of the profits in the company. வேற எங்க துறையில 7 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த 7 லிஸ்டட் கம்பெனிஸுமே யாருக்குமே இந்த அளவுக்கு HR பிளாட்ஃபார்ம் காம்பனன்ட் கிடையாது. அதாவது தொழில்நுட்பத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணி இருக்கிறது இந்த கம்பெனில. அதனாலதான் we recorded a high growth rate. If you see the last 3 years growth rate, CLHR growth rate is 54%. ஓகே, இது வந்து ISF, SIA இவங்கெல்லாம் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 14% தான் வளர்ச்சி இருக்கு. ஆனா நாங்க வளர்ந்திருக்கிறது 54 விழுக்காடு. ஒரு ஆண்டுக்கு 54% வளர்ந்திருக்கோம் கடந்த 3 ஆண்டுகள்ல. இது நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து 7 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு வளர்ந்திருக்கோம். உங்க மீடியா இதுல அது கொடுத்திருப்போம், அதனால கேட்காதீங்க. அது 75 54 3 வருஷத்துக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா 54 விழுக்காடு. So HR services and platforms will impact every part of the employee life cycle. ஒரு கம்பெனில ஒருத்தர் சேர்றாருன்னா அவர் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அவரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள்ல என்னென்னலாம் வருமோ அது எல்லாத்துலயும் அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பம் சார்ந்த
சேவைகள் நாங்கள் அளிக்கிறோம். அது ரெக்ரூட் பண்ற சேவையா இருக்கலாம், ட்ரைனிங் பண்ற சேவையா இருக்கலாம், அவரை அப்ரைசல் பண்ற சேவையா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ரிவார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அவரை பனிஷ்மெண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுனாலும் சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸிட் ஆகிறதுனாலும் சரி, இல்ல அதே ஒரு ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர் ஆகி அமைதியா இருக்கிறதுனாலும் சரி, எல்லா ஸ்டேஜ்லயும் அவருக்கு என்னென்ன தரணுமோ அதை தர்றதுதான் எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள்ல. இது எல்லாத்தையுமே வந்து தொழில்நுட்பம் மூலமாக ஒரு பிளாட்ஃபார்மாக உருமாற்றுவதா எங்களுடைய முக்கியமான பணி. அந்த 7 AI சார்ந்த சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கோம், அதன் மூலமாக இந்த வளர்ச்சி எப்படி உருவாக்கிக்கிறதுதான் அடுத்து பார்க்க போறோம். மூணாவது முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து அசெட் லைட் ஊபரைஸ்ட் பிரான்சைசி மாடல். அதாவது இந்த துறையில பிரான்சைசி அப்படின்னு போட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒரே நிறுவனம் நாங்க தான். இப்ப பெரு நிறுவனங்கள்ல 1000 கோடியை தாண்டினவங்க இப்ப வந்து மொத்தம் ஒரு 8 கம்பெனி வந்திருக்கிறாங்க. அதுல வந்து நாங்க முதன்மையான ப்ராஃபிட்டபிலிட்டியோட இருக்கோம். அதுதான் முக்கியமான ஒரு கருத்து. இது வந்து ஆடிட்டட் ரிப்போர்ட்ல நான் சொல்றேன். ஆடிட் இப்பதான் முடிஞ்சிருக்கு. BDO எங்க ஆடிட்டர்ஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 இன் தி வேர்ல்டு. அவங்க தான் இதை ஆடிட் பண்ணியிருக்கிறாங்க. அசெட் லைட் பிரான்சைஸ் மாடல் ப்ரொவைடிங் வைட் ஜியோகிராபிக்கல் ரீச். இருக்கிற கம்பெனிகள்லயே அதிகமான இடங்கள்ல கால் பதித்து இருப்பது நம்ம CLHR தான். CL தான் வானம் அப்படின்னு அர்த்தம் பிரெஞ்சுல. ஓகே, CLHR அப்படின்னு சொன்னா வானம், எக்ஸ்பான்ஷன், சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், ஸ்கை, இந்த மாதிரி அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. வானம் வசப்பட வேண்டும்ன்றதுனால எடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். CLHR முதல்ல மாஃபா இருந்தது. அந்த மாஃபா ஒரு காலகட்டத்துல இந்தியாவில முதல்ல 1000 கோடி தாண்டின நிறுவனமா இருந்தது. ஆனா அது நாங்க ரான்ஸ்டாடுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 12 வருடங்கள்ல இந்த நிறுவனம் எழுந்து இப்ப மீண்டும் அதை விட அதிகமான டர்ன் ஓவர் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 1086 கோடி இந்த வருஷம் டர்ன் ஓவர். எபிட்டான்னு சொல்லக்கூடியது ப்ராஃபிட்ஸ் வந்து 25.4 கோடி we have recorded in the last financial year, which is 23-24 financial year. Built by serial entrepreneurs. லதா நானும் முத நிறுவனத்துல அதை வளர்த்தெடுத்தோம். அப்போ வந்து ராஜீவ் ஒன் ஆஃப் த கோ ப்ரமோட்டர்ஸ், ஆதித்யா ஒன் ஆஃப் த கோ ப்ரமோட்டர்ஸ். அந்த டயத்துல பாஃபாவை வளர்த்தெடுத்த காலத்துல இருந்து இவங்க 2 பேரும் எங்க கூட இருந்திருக்கிறாங்க. தோ இனிஷியலி லதா அண்ட் ஐ ஸ்டார்டட் த கம்பெனி. மாஃபா வந்து அதை வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1000 crore HR சர்வீசஸ் கம்பெனியா இருந்தோம். அதுல இருந்து அந்த நிறுவனத்தை ரான்ஸ்டாடு கொடுத்துட்டு, உங்களுக்கு தெரியும் நானும் இங்க புதுவாழ்வுல வந்திருந்தேன். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் புதுவாழ்வு இருந்ததுக்கு அப்புறம் 3 ஆண்டுகளாக மீண்டும் இவங்களோட இணைந்து இந்த நிறுவனத்தை கட்டமைச்சிருக்கிறோம். இந்த முறை வந்து 5 பேர் கோ ப்ரமோட்டர்ஸ். ஓகே, அந்த மாதிரி வச்சு இப்போ அடுத்த கம்பெனியை 1086 crores ஒரு எடுத்திருக்கோம். ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இன்ஆர்கானிக் growth and integration. இது 2 விதமா வளர்ச்சி சொல்லுவாங்க. ஒன்னு ஆர்கானிக் growth, அது நம்ம வலிமையில எவ்வளவு வளர்றோம்ன்றது. ரெண்டாவது இன்ஆர்கானிக் growth. இன்ஆர்கானிக் growthனா கம்பெனியை அக்வயர் பண்ணி வளர்றது. சென்னையில இருந்து வர்ற கம்பெனிஸ், தமிழ்நாட்டுல இருந்து வர்ற கம்பெனிஸ் நார்மலா இன்ஆர்கானிக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை மாத்திருக்கோம். இந்த முறை வந்து 5 நிறுவனங்களை உள்வாங்கியிருக்கிறோம். ஒண்ணு வந்து மாஃபா நிறுவனங்கள், அதை தனியா வளர்த்தெடுத்தோம். மாஃபா ஸ்ட்ராட்டஜி, மாஃபா அனலிட்டிக்ஸ், மாஃபா எஜுகேஷன் 3 நிறுவனங்களா இருந்தது. அதுல மாஃபா அனலிட்டிக்ஸ் வந்து நாங்க LTI மைண்ட்ரிக்கு கொடுத்துட்டோம். அதை வந்து மிச்ச 2 கம்பெனியும் இந்த CLHR நிறுவனத்தோட உள்வாங்கி இருக்கிறோம். ஓகே, அது 2 அக்விசிஷன். 3வது ஜாம்பே, 4வது தமிழ்நாடு சார்ந்த RG ஸ்டாஃபிங், 5வது பூனாவை சேர்ந்த பாம்பே சேர்ந்த கோர்ஸ் பிளேட் நிறுவனம். இந்த 5 நிறுவனங்களையும் உள்வாங்கி இருக்கோம். ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட், இன்ஆர்கானிக் growth and integration. மார்க்யூ இன்வெஸ்டர்ஸ் இந்த வாட்டி வந்து சென்ற முறை போலவே 164 ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கிறோம். அதுல வந்து முக்கியமான ஷேர் ஹோல்டர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீதர் வேம்பு ஜோகோ. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த நிறுவனத்துல. அதே போல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கவின் கே ரங்கநாதன், அதே போல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரத் மேட்ரிமோனி முருகா, அது போல NS ராஜன், அவர் வந்து மிக முக்கியமான டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய மனிதவள மேம்பாட்டு தலைவராக இருந்தார், HR ஹெட்டா இருந்தாரு. அது போல வந்து
164 இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. 52 கோடி இதுவரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்துல. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% ஷேர் வந்து இஸ் ஹெல்டு பை பீப்புள் லைக் தெம். இந்த வாட்டி இப்ப எங்க ஆனுவல் ரிசல்ட்ஸ் உங்க முன்னால கொடுத்திருக்கோம். 1086 கோடி ரெவென்யூ, 44 இடங்கள்ல 90 அலுவலகங்கள். தமிழகத்துல மட்டும் இந்த 90 அலுவலகங்கள்ல 16 அலுவலகங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே, எங்க தலைமையகம் வந்து பெங்களூர். ஆக்சுவலா பெங்களூரோட ஏன்னா 2 MDயும் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அங்கதான் ஹெட் ஆஃபீஸ். தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மாஃபா ஹவுஸ் இருக்கக்கூடிய இங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். 2.3% எங்க ப்ராஃபிட்டபிலிட்டி. எபிட்டான்னு சொன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸேஷன், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ஏன்னா இப்போ ஒரு பொது நிறுவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எபிட்டா இஸ் வெரி வேல்யூபிள், வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அந்த டேட்டா அங்க கொடுத்துருக்கோம். 2.3% எடுத்திருக்கிறோம். 90 அலுவலகங்கள், 44 இடங்கள்ல இந்தியா முழுக்க கால் பதிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் ரொம்ப ஆழமா கால் பதிச்சிருக்கிறோம். இப்போ வந்து 1400 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. எண்ட் யூசர்ஸ் 4 லட்சம் பேர் நாங்க இம்பாக்ட் பண்ணியிருக்கிறோம். 64 பேருக்கு மேல எங்க பிரான்சைசிஸ் இருக்கிறாங்க, முகவர்கள். ஏன்னா முகவர்கள் அப்படின்றது கொடுக்க முடியும் இந்த துறையில காட்டின முதல் நிறுவனம் நாங்க தான். போன அவதாரத்திலையும் சரி, இந்த அவதாரத்திலையும் சரி. நம்ம பேசுறியா? This is the history. இது எங்களோட எப்படி நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்றத இதை கம்ப்ளீட்டாக காட்டுது. நான் சொன்ன மாதிரி 2015 we started CLHR. So 2015 and then 2016 introduced asset-light franchising model. Pandiran sir சொன்ன மாதிரி like we are the first, we're the only HR company successfully doing the franchising model that way. So 2016 we started that. 2018 45 branches, 1300 clients, 15,000 placements. அப்புறம் H factor எங்களுக்கு வந்து in-house we have a good technology group. That way 100க்கும் மேற்பட்ட technology people are there with us that way. So எங்களுடைய whatever technology needs are there, we do that. We also have a platform for HRMS. அதுக்கு தான் H factor அப்படின்ற பேர் வச்சு. So that we launched in 2018. 2019 ISO certification and we crossed the 200 crore turnover. அப்பலிருந்தே we've been one of the fastest growing with a high compounded annual growth rate, CAGR அப்படின்னு சொல்லுவோம். So 2021 we crossed 300 crores, rated number 1 for geo spread among staffing firms. அது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் we have our partners that way. So எங்களுடைய 40,000 பேர் அங்கங்க ஸ்டாஃபிங்ல இருக்கிறவங்கள they also take care. So in the widespread locations offices இருக்கிறதுனால we are able to take care of recruitment staffing needs very well. And 2022 we launched CL Skills. All of us know skilling is an important aspect of this country. That way central government ungalke theriyum, central government ah irukattum, state government ah irukattum, they are really putting aside a lot of funds for skilling. So skilling nu sollumbodhu we do all kinds of skilling. We do government projects, DDU GKY, TNSDC projects பண்ணிட்டு இருக்கோம், PMKVY. So அந்த மாதிரி projects பண்ணிட்டு இருக்கோம். Colleges la போய் அவங்களுக்கு லைக் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஸ்கில்லிங்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். CSR மூலமாகவும் நாங்கள் வேற பெரிய நிறுவனங்கள் லைக் மஹிந்திராஸோட சரி, ஃபெடரல் பேங்க், ICICI பேங்க், இந்த மாதிரி நிறுவனங்களோட சேர்ந்து employability focused we have been doing a lot of training for unemployed youth. So skilling has been an important aspect in the growth of CLHR. So 2022 we launched that. அப்புறம் 23 we acquired Jombay. பண்டிரன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு HR tech assessment platform that way. So எங்களுடைய ஆஃபரிங்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் இருந்தது, ஸ்டாஃபிங் இருந்தது, கன்சல்டிங் இருந்தது. அண்ட் கன்சல்டிங்ல நாங்கள் நிறைய லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். So Jombay company, they are headquartered in Pune. They have around 120 people. அதுல முக்கால்வாசி பேர் வந்து டெக்னாலஜி பேஸ்ட் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் அசஸ்மெண்ட் உருவாக்கி
they are working with many multinationals, இருக்கிற அத்தனை large brands they work with. That way Jombay. So அந்த கம்பெனியை நாங்கள் அக்வயர் பண்ணி இப்போ அந்த அசஸ்மெண்ட்டையும் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டையும் ஒரே ப்ராடக்டாக போட்டு they've been offering it to many companies. So Jombay is an important acquisition for us, and it has really worked well for us in the growth of CLHR. அப்புறம் அடுத்தது மாஃபா ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ஸ். மாஃபா வந்து கன்சல்டிங்ல இருந்தது, ஸ்கில்லிங்ல இருந்தது. இது ரெண்டையும் சேர்த்து உள்வாங்கி we started really working together with CLHR. ஸோ அந்த ஒரு அக்விசிஷன் நடந்தது. அப்புறம் ஆர்ஜி வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆன் ஐடி ஸ்டாஃபிங் that way. So பெரிய நிறுவனம் TCS போன்ற நிறுவனங்களுக்கு they have been giving people. So we thought it will be a good thing for us to really complement our staffing business. அப்படின்ட்டு we acquired RG that way. அடுத்தது லேட்டஸ்டா கோர்ஸ் பிளே. அவங்க வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய நிறுவனங்கள்ல they have a platform for employees to learn. That way. Okay, முந்தி LMS சொல்லுவாங்க, learning management software சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து learning experience platform they call it. So I think we thought like we can do that so that we can offer that also to all our clients as such. So on the acquisition happened in 2024. இதுதான் எங்களுடைய ரஃபா the movement that has happened, the growth that has happened right from 2015 to where we are today. Okay, இந்த நிறுவனத்துடைய முதல் ப்ரொமோட்டரா சேர்ந்தது ஆதித்ய நாராயண் மிஸ்ரா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்ப நான் வந்து அமைச்சராக இருந்தேன். 8-9 வருடங்களுக்கு முன்னால எங்க கூட ஒர்க் பண்ணவர், மாஃபால நாங்க வளர்த்தெடுத்தவர். இந்த நிறுவனத்துடைய முதல் எம்ப்ளாயியா MD and CEO-வா பொறுப்பெடுத்தவர் ஆதித்ய நாராயண் மிஸ்ரா. அவங்க ஒரிசால இருந்து வந்தவங்க, இப்ப இருக்கிறது பெங்களூரு. He is also a co-promoter. He is a significant shareholder in the company. அவங்க வந்து அடுத்தது போவோம். அவங்க வந்து he'll take you through என்ன பண்றோம். இந்த 2 ஸ்பிளிட் சொன்னோம் இல்லையா, HR பிளாட்ஃபார்ம், HR சர்வீசஸ். அது வந்து எப்படி ஏற்பட்டது, எந்த விதத்துல இது தனித்துவமான ஒரு விஷயமா இருக்கு, எதனால இன்னைக்கு வந்து இந்த துறையில வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 7 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல. ஆனா அவங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் இந்த பிராண்ட் வேல்யூவேஷன்ன்றத ஒரு இண்டிபெண்டன்ட் வேர்ல்ட்லே பெரிய நிறுவனம் பிராண்ட் ஃபைனான்ஸ் அவங்க எப்படி எங்களுக்கு வந்து இந்த வேல்யூவேஷன் தந்தாங்கன்றத அவர் சொல்லுவாரு. நான் அதை மொழிபெயர்த்து சொல்லுவேன். ப்ளீஸ். I'll give a pause after every line so that I can translate it down. Go. So basically, as we already said, that CLHR as a company, as a group, has 2 lines of business. One is HR services, another is HR platforms. So services are the segment where organizations, clients look for expertise from us for advice, for identifying their talent, finding talent. So those are the services. Hiring, staffing is about finding talent, and then skilling is the other service which we already talked about. CSR skilling, preparing students for jobs in colleges and various government skilling programs. And then HR advisory as a service, where organizations look for advice in HR as to how to run their talent. And then finally, payroll is basically for organizations to pay the rewards and compensation for their employees. So all these services are offered by CLHR as HR services. நான் சொன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றது, இப்ப முதல்ல ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ள வர்றாங்க, அதுதான் 2 விதத்துல வரலாம். ஹையரிங், ஸ்டாஃபிங். ஹையரிங்னா பெர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட். ஒரு கம்பெனிக்கு தினமலருக்கு வந்து ஆள் வேணும்னா அந்த ஆளை ரெக்ரூட் பண்ணி உங்க ரோல்ஸ்ல அவங்கள ரெக்ரூட் பண்றதுக்கு பேரு ஹையரிங். ஸ்டாஃபிங்ன்றது எங்க ரோல்ஸ்ல எடுத்து, இப்ப தினமலர் வந்து இப்ப தமிழ்நாடு மட்டும் இருக்கீங்க, இந்தியா முழுக்க வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஆள் போடுறது. பாம்பேல ஒருத்தர், டெல்லியில ஒருத்தர், இங்க ஒருத்தர், அவங்க எல்லாம் எங்க ரோல்ஸ்ல இருப்பாங்க.
உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், தினமலரா இருக்கலாம், யார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கு ஆக்சுவலா 50 பேர் ஒர்க் பண்றாங்க. எங்க ஆட்கள் வந்து ஹூ டஸ் த ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட் அங்க வந்து அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் ஸ்டாஃபிங். 2வது முறை எங்க ரோல்ஸ், ஆனா உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து அவுட் சோர்சிங் முறைப்படி நடக்கக்கூடிய ஸ்டாஃபிங். அது மாதிரி ஆட்கள் உள்ள வர்றவங்களை திறன் வளர்த்தல். அடுத்து வந்து ஸ்கில்லிங். உள்ள இருக்கிற சர்க்கிள் போனீங்கன்னா எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள் திறன் வளர்த்தல். அதுக்கு எல்லாத்தான் பேசுற மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் பேஸ்ட் ஸ்கில்லிங், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கில்லிங் அண்ட் கார்பரேட் ஸ்கில்லிங், இந்த மாதிரி இதுல இருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஹெச்ஆர் அட்வைசரின்றது என்ன மாதிரி ஆலோசனைகள் தர்றது, ஒரு சிறு நிறுவனம் பெரு நிறுவனமாக உருவெடுக்கும் பொழுது என்ன மாதிரி கட்டமைப்புகள், ஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸ் எல்லாம் போடுறது ஹெச்ஆர் அட்வைசரி. இது இன்னர் சர்க்கிள். அவுட்டர் சர்க்கிள் பாத்தீங்கன்னா அதை 2ஆ பிரிக்கிறோம். இது வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னா தொழில்நுட்ப உதவியுடன் அந்த அதே சேவையை இன்னும் எஃபிஷியன்டா கொடுக்கிறது. பேசிக்கலி இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றப்போ வந்து இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் அப் ஸ்கில்லிங், ஒரு காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கில் லெவலை மேலே ஏற்றுறது அப்படின்றதுக்கு we have a platform called ProSculpt. இது மாதிரி வெளியே இருக்கிற ஒண்ணுக்கும் கம்ப்ளைன்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஈஸிகாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், ஜாம்பேல வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் இந்தியாலே வந்து நீங்க ஒரு ஆபீஸ்ல எல்லாம் எவ்வளவு அக்கறையா வேலை செய்யறாங்க, எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு தொழில்நுட்ப உதவியுடன் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கோம். அது என்ன செய்யும்னா, நீங்க என்ன சொல்றீங்க அந்த கம்பெனியை பத்தின்னு எடுத்து உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை செயற்கை அறிவு ஏஐ மூலமாக அதுல இருந்து டேட்டா கேதர் பண்ணி இது இந்த கம்பெனில எல்லாரும் ரொம்ப ஆவலா ஒர்க் பண்றாங்களா இல்ல கடனேன்னு வந்து வேலை செய்யறாங்களா, அதை வந்து ஒரு மெட்ரிக்ஸ் போட்டு கொடுக்க முடியும் என்கேஜ்மெண்ட். அதே போல லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு 1000 விமன் லீடர்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது முறையா நடந்துட்டு இருக்கு. 1600 பேர் இன்னைக்கு அதுல வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகே, டிஜிட்டல் 2 மாசம் டிஜிட்டல்ல அந்த பெண்களை வந்து உருமாற்றி நல்ல தலைவர்களாக உருவெடுக்க வைக்கக்கூடிய அதுதான் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இது போல ஒரு 5-6 இருக்கு. லேர்னிங் அப்படின்றது லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க. 3வது அசஸ்மெண்ட்ஸ்ன்றது ஒருத்தர் உள்ள கம்பெனிக்குள்ள வர்றப்பே வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஒன்று பண்ணி, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்ங்கிறது உளவியல் சார்ந்த ஒரு பயிற்சி, ஒரு பரீட்சை வச்சு அவங்க தேர்ந்தெடுக்கிறது. அதை டிசைன் பண்ணி டெலிவர் பண்ணி இன்னைக்கு 3.5 லட்சம் பேருக்கு இதை நாங்க அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அசஸ்மெண்ட். இதுதான் வெளி சர்க்கிள். இது மாதிரி வந்து சில இது சர்வீஸாவே ஆஃபர் பண்றோம், சில இது டெக்னாலஜி பேஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கி பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Next. Yeah, go on. Okay, so the hiring services are offered with the brand of CL, selection, RPO, executive search. There are different levels of talent that organizations look for. If it is very senior level talent, strategic roles, CXO roles, so that's executive search. The RPO is recruitment process outsourcing. When a company is trying to recruit a lot of people in a short period of time or round the year, they outsource the complete recruitment process to us. That's recruitment process outsourcing. Selection is when an organization requires a specific role to be hired, one-off situation, that is selection. And in staffing, there are 3 kinds of staffing that we do. One is the value staffing for large organizations, whether banking, telecom, financial services, your consumer goods, retail. Many organizations, manufacturing, engineering, they require sales people, customer service people, service engineers, sales engineers, technicians. All these people, they want on third-party payrolls. They want on payroll of CL and they will work in the customer's place. That is value staffing. Professional staffing is where very highly skilled, competent, senior people who come for a specific project to complete that project in engineering or in IT for a short period of time. That's where we offer professional staffing, which is very senior level contract staffing. And finally, apprenticeship, which is the government's apprentice program, which is linked with skilling. Every government, right from Government of India to various state governments, all are interested in making the students who are coming out of the technical institutes or colleges and universities to become ready for the job. So they come for on-the-job training as an apprentice.
So we find those people, apprentices, and then we manage the entire life cycle of the apprentices. So that's the apprenticeship program. So that's the whole thing is about hiring and staffing. So those are two large services that CL provides, operates in these logos of CL and RG staffing. And then in the other services, HR advisory, that's MAFA, we spoke about it, skilling, CL skills and careers, and then payroll service, which comes from MAFA. நெக்ஸ்ட் சில கீழே என்ன போட்டிருக்கோம்னா இன்னும் சில நிறுவனங்களை அக்வயர் பண்ண போறோம். ஏற்கனவே 5 நிறுவனங்கள் அக்வயர் பண்ணியாச்சு. இந்த ஆண்டு இன்னும் 3 நிறுவனங்கள் எடுக்கலான்னு இருக்கிறோம். அது இந்த டொமைன்ஸ்ல இபிசி ஸ்டாஃபிங், ஐடி ஸ்டாஃபிங், HR டெக் அண்ட் IFM. ஓகே, ராஜீவ், பிளாட்ஃபார்ம்ஸ். Hello. So platforms மெயினா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஜாப் ட்ரை பண்றாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனிஸ் எல்லாம் வெரி குட் காலேஜஸ் தான் அங்கதான் போய் இது பண்ணுவாங்க, பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் ரூரல் ஏரியால கொஞ்சம் அவ்வளோ பாப்புலர் இல்லாம ஒரு சில காலேஜஸ் எல்லாம் இருக்கும். சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்மால் டவுன்ல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து காமனா அதுல கம்பீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதான் ப்ரோஸ்கல்ப்னு இருக்கு, ப்ரோஸ்கல்ப் ஸ்டூடெண்ட் அப்ஸ்கில்லிங். ஸோ இதுல வந்து எந்த காலேஜ்ல எந்த டிசிப்ளின்ல கூட நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல சிவி போட்டீங்கன்னா மற்ற கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அதுல வருவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த காலேஜ், என்னோட காலேஜ் ரொம்ப சின்ன காலேஜ், ஆனாலும் எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து சேர்ந்து அதுல ட்ரைனிங் வாங்கிட்டு, அதுலயே ஆன்லைன் ட்ரைனிங்லாம் இருக்கும். அந்த ட்ரைனிங் நீங்க வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லயே நீங்க சேர்ந்து உங்க சிவி வந்து பெரிய பெரிய கம்பெனில அவங்க வந்து தேடிச்சா உங்க சிவி வரும். அதுல இல்லாட்டி வந்து நம்ம இருக்க சின்ன காலேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பெரிய கம்பெனி TCS, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அங்க கேம்பஸ் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு எல்லாரும் காமன் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னு சொல்லணும். எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஈஸி காம்ப் வந்து இப்போ நம்ம இந்த கம்ப்ளைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனில PF இருக்கு, ESI இருக்கு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்தீங்கன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டட். நீங்க தமிழ்நாட்டுல உங்க ஃபேக்டரி இருக்கலாம், இல்லாட்டி உங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க ஒடிஷா இல்ல அஸ்ஸாம் இல்ல மணிப்பூர், அங்க வந்து உங்க சேல்ஸ் பீப்புள், சர்வீஸ் பீப்புள் யாராவது அங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். நீங்க அங்க ஒரு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சென்ட்ரலா ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க அதை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வந்து கவர்மெண்டே இதெல்லாம் ரொம்ப டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும். நீங்க நேரா போய் சலான் ஃபைல் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி தேவையில்லை. அந்த மாதிரி இதுக்கு சேர்ந்தாப்புல நம்ம வந்து நம்ம பிளாட்ஃபார்மையும் டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு ஹை லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் எடுத்தாங்க. நீங்க டக்குன்னு சென்னையில இருந்துட்டு ஒரு thousands of labor லாஸ்ல உங்க கம்பெனியோட எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு நீங்க அதுக்கு ப்ரொஃபிஷியன்ட்டா, எவ்வளவு அதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்டா இருக்கீங்கன்னா அது நீங்க இது பண்ணலாம். ஒரு சென்ட்ரலா இது பண்ணிருச்சு. MNCஸ்ல நிறைய தேவை. பிகாஸ் MNCஸ்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியால இருக்கிற அவங்க பிரான்ச்ல கம்ப்ளைண்டா இல்ல, அந்த மாதிரி வயலேட் பண்றாங்க லேபர் லாஸ், அந்த மாதிரி அவங்க எப்போதுமே சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இது இருந்தா அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து இதுல லாகின் பண்ணிட்டு அவங்க பிரான்ச்சோட கம்ப்ளைன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா ஃபுல் பிக்சர் வரும். அதுதான் ஈஸி கம்ப்ளைன்ஸை சுருக்கமா ஈஸி காம்ப்னு வச்சிருக்கு. ஜாம்பே பத்தி கேப்பர் சொல்லிட்டார். ஸோ தட் இஸ் மெயின்லி வந்து ஒரு அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் பிளாட்ஃபார்ம். இனிஷியலா டிஜிட்டலா இந்த சர்வீஸ் எடுத்துன்னு போனதுல முதல் கம்பெனி ஜாம்பே தான். ஸோ ஜாம்பே இஸ் அபவுட் 13 years old. அவங்க அப்பவே வந்து ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. H-Factor வந்து HRMS, தட் மீன்ஸ் ஒரு கம்பெனியில நீங்க வந்து பீப்புள் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் ஒரு HRMS மாதிரி இருப்பீங்க. அதுல நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுல நீங்க லீவுக்கு அப்ளை பண்ணா, நீங்க உங்க சேலரி ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணா, அந்த மாதிரி ஒரு பாப்புலர் அப்ளிகேஷன். அது வந்து HRMS. இந்த H-Factor இஸ் ஒரு வேற ஒரு லெவல்ல அதை யூஸ் பண்ற மாதிரி, தட்ஸ் ஹவ் இட் இஸ் கன்சீவ்ட். இதே இதுல எல்லாம் AI இஸ் ஆல்சோ தேர், ரைட்? இதே AI வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்துலயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. நீங்க எப்படி வருதுன்னு நீங்க கேட்கலாம். ஓகே, இப்போ சப்போசிங் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. அசஸ்மெண்ட்னா நீங்க பொதுவா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்க என்ன கன்க்ளூஷன் டிரா பண்றீங்க, அதுல இந்த கேண்டிடேட்டோட என்ன ஸ்ட்ரென்த், என்ன டெவலப்மெண்ட் ஏரியா, இந்த கேண்டிடேட் நம்ம ஹையர் பண்ணணுமா, ஹையர் பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க. பட் அதுல என்ன இருக்குதுன்னா அதுல ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கு.
இப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்வார் தட் இந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா இந்த ஆளு நம்ம ரெக்ரூட் பண்ணலாம்னு நீங்க சொல்லலாம். பட் நீங்க சொல்லலாம் தட் இல்ல இந்த ரிப்போர்ட் பார்த்தா எனக்கு என்ன தோன்றதா இந்த ஆளை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, அப்போ வந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டி வருது, அவரோட சப்ஜெக்டிவிட்டி உங்க சப்ஜெக்டிவிட்டி அந்த மாதிரி வருது. அந்த சப்ஜெக்டிவிட்டி எப்படி எடுக்கிறது அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறது. இல்லாட்டி நீங்களே வந்து சப்போசிங் ஒரு சிவி ஒரு ரிப்போர்ட்டை நீ பாக்குறீங்க, டுடே யூ வில் சே எஸ் திஸ் இஸ் a குட் ரிப்போர்ட், we should take this person. அதே ரிப்போர்ட் பை சான்ஸ் நீங்க 1 year லேட்டர் பாத்தீங்கன்னா அப்போ உங்க இருக்கிற மைண்ட் ஒரு மென்டல் ஃப்ரேம் எப்படி இருக்கும் அந்த ஃப்ரேம்ல நீங்க யூ மே ரிஜெக்ட் தட் சேம் பர்சன். ஓகே, ஸோ இதுதான் ஹியூமன் எரர் ஒரு ஹியூமன் பயஸ்னு. ஸோ இது எடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ஸ் இன்டு an area of hiring and இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ப்ராசஸஸ்ல இருக்கு. அது தவிர நம்ம இன்டர்வியூஸ் அது ஒண்ணா கொண்டு போவோம். ஐ திங்க் அடுத்த ஸ்லைட் போவோம். அடுத்த ஸ்லைட் will give the list of the clients. இதுதான் எங்களோட clients மெயினா இருக்காங்க. we'll come back. clients பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 1400 clients மொத்தம் இருக்காங்கம்மா. அதுல we'll come back. most of the marquee clients சொல்லக்கூடியவங்க they are our clients. இந்த இதுல பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல இருந்து டிசிஎஸ்ல இருந்து இன்ஃபோசிஸ்ல இருந்து ஐடி நிறுவனங்கள் நிறைய இருக்கும். அதானியில இருந்து அம்பானி வரைக்கும் ஃபுல்லா அந்த மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டொமைன்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கம்பெனிஸ்ல 2/3 எங்க கிளையண்டா இருக்கிறாங்க. அதே போல பார்மசூட்டிக்கல் நிறுவனங்கள் இருக்கு, டாக்டர் ரெட்டி லேப்ஸ்ல இருந்து அப்பார்ட் வரைக்கும் கிளையண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஸ்ட்ரென்த் நினைக்கிறோம். 1400 கிளையண்ட்ஸ், முக்கியமான கிளையண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து இன்க்ரீசிங்லி ஒரே கிளையண்ட்டுக்கு எங்களுடைய 12 சேவைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு கிளையண்ட் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற 12 சர்வீசஸ்மே அந்த கிளையண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த கிராஸ் செல்லிங்னு சொல்லக்கூடிய அட்வான்டேஜ்ங்க. நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் மிக முக்கியமான இன்னைக்கு பிரஸ் மீட்லயே மோஸ்ட் கிரிட்டிக்கல் நாங்க சொல்றது இந்த விஷயம் தான். அது இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிராண்டாக இந்த துறையில எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு CLHR பிராண்ட். வந்து அதை வந்து உலகத்திலே பிராண்ட் வேல்யூவேஷன்ல மிகப்பெரிய நிறுவனமான பிராண்ட் ஃபைனான்ஸ் சொல்லியிருக்காங்க. This run through it and take you through. So basically, Brand Finance is a brand valuation agency across the world. It's one of the largest in the world, headquartered in UK, present all over the world. They do this activity once a year to study multiple brands. So in India, they studied about 250 companies, and they use their own technique and globally acclaimed methods to find which brand has higher strength than the others. They produce an index called Brand Strength Index on a scale of 100 being the maximum. So looking at that, they give some ratings like AAA, AA and things like that. So for India, after studying 250 brands, they list all the major significant brands and produce that as a report called India 100 2024. So this report has come last week, and this is what they have written about CLHR in the report, that we as a company established in 2015, we have become a very large brand in the country, and they conclude by saying that CLHR boasts a brand strength rating of AA, brand value of $30 million, which is roughly 250 crores, and this rapidly growing brand presents a compelling future prospect. So basically they look at what are the practices that we do to make our brand a strong brand, and how the customers are receiving this brand. So that's the whole idea. So brand strength index score out of 100, which I talked about. நான் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து உலகத்துல பிராண்டுடைய வலிமையை வச்சுதான் ஒரு கம்பெனியோட வலிமையே நிர்ணயிக்கப்படுகிறது. ஓகே, பிராண்டிங்ல இந்த ரிப்போர்ட்ல இந்தியாவில் முதன்மையான 100 பிராண்டை தேர்ந்தெடுக்கிற பணியில மொத்தம் 350 பிராண்ட் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 1,50,000 பேர் என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. இது லண்டன்ல ஹெட் குவார்டர்ஸா இருக்கக்கூடிய உலகத்திலே பெரிய பிராண்ட் வேல்யூவேஷன் இன்ஸ்டிடியூஷன்.
இந்தியாவில் வலிமையான பிராண்ட் அவங்க தேர்ந்தெடுக்கிறது டாடா பிராண்ட். ஓகே, நம்ம டிவிஎஸ் பிராண்ட்லாம் வந்து 89ல வருது. ஆனா டாடா பிராண்டுக்கு வந்து மதிப்பு அவங்க சொல்லி இருக்கிறது கிட்டத்தட்ட $5 பில்லியன். $5 பில்லியன்னா 5 × 8,000 கிட்டத்தட்ட 40,000 கோடி அவங்களுடைய வலிமை அப்படின்னு அவங்க அசஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நாங்க வந்து டாப் 100ல வரல. ஆனா அதுல மென்ஷன் வாங்கின ஒரே நிறுவனம் நாங்க தான். மென்ஷன் பண்ண ஒரே நிறுவனம், அதாவது ஒரு எமர்ஜிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த எமர்ஜிங் பிராண்ட்ல கிட்டத்தட்ட 250 கோடி மதிப்பு மிகுந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் அவங்க சொல்றது ஏ ரேட்டிங்கிறது. ஏக்கு அப்புறம் AA பிளஸ், ஏக்கு அப்புறம் AAA மைனஸ், அதுக்கப்புறம் AAA, அதுக்கப்புறம் AAA பிளஸ். இதுதான் ஹையஸ்ட் லெவல். அதுல அந்த இடம் பிடித்திருக்கோன்றது எங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு லண்டன்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து அதை அசஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூ வந்து இன்னைக்கு 250 கோடி அப்படின்னு உள்ள வந்த முதல் ஆண்டிலேயே மென்ஷன் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து மிக முக்கியமா எங்களுக்கு படுது. ஏன்னா இந்த துறையிலேயே இப்ப 19,000 கோடி கணவர் இருக்கிற CL குவஸ்கார்ப் வந்து லிஸ்டட் கம்பெனி, அவங்க கூட மென்ஷன் வாங்கல இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஆனா எங்களுடைய பவர் ஆஃப் த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், மாஃபா பிராண்ட் இப்போ வந்து CLHR-க்குள் அடங்கி இருக்கிறது. ஜாம்பே பிராண்ட் இந்த CLHR-க்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த வலிமைகள் மூலமாக ஒரு மதிப்புமிக்க ஒரு நிறுவனமாக அசஸ் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்து we wanted to, in fact today's celebration is as much about doing 1,088 crores, 86 crore turnover as it is about getting the brand value established by an independent authority. அதுதான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல விரும்புனது. நெக்ஸ்ட் இதாங்க எங்க லீடர்ஷிப். உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்குமே அறிமுகமானவங்க இங்க 4 பேர் இருக்கோம். இன்னும் பலர், குறிப்பா வந்து நாங்க எந்த நிறுவனங்களை கையகப்படுத்தணுமோ அந்த நிறுவனங்கள்ல இருந்து வந்த மோஹித் குண்டேச்சா, சுருச்சி, வாக் இவங்கெல்லாம் கூட இன்னைக்கு எங்க டாப் மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒருத்தர்களாக இணைந்திருக்கிறார்கள். அவங்க உள்ள வந்து 22 மாசம் ஆச்சு. ஆனா வந்து இன்னைக்கு ஒருத்தர் டெக்னாலஜியை ஹெட் பண்றாங்க, ஒருத்தர் மார்க்கெட்டிங்கை ஹெட் பண்றாங்க ஃபார் த ஹோல் குரூப். இந்த மாதிரி வந்து கையகப்படுத்திய நிறுவனங்களை நமக்கு கீழே நினைக்காம அவங்கள வந்து எங்கள ஒருத்தரா கொண்டு வந்து ஒருங்கிணைந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி கிரண் ஷெட்டி, சௌரவ் மோர் வந்து எங்க குரூப் CFO. அடுத்தது போமா. சோ மொத்தம் இந்த பிராண்ட பத்தி பேசுறப்போ go on Aditya, you just go on. இல்ல அந்த ஸ்லைட்ல நில்லுமா. I want Aditya to talk to the brand. Yeah, go on. Yeah. So basically we look at our brand and to continue to invest this, establish a kind of a thought leadership position that we are a leader amongst all the HR services companies to share some new ideas, perspectives and thoughts. And that's how you can see about 4 lakh people are following us on LinkedIn. And we send a monthly newsletter. So about 2.5 lakh people have subscribed to that newsletter. So that talks about our brand strength. And in 1 year, we measured that how many social media impressions that we had. It was more than 1 crore. So that's the kind of impact that we were able. இந்த துறையில டர்னோவர் அதிகமா இருக்கக்கூடிய நிறுவனம் 17,500 கோடி இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட மீடியா மென்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறது தான் எங்க நிறுவனம் தான். இன்னைக்கு வந்து எக்கனாமிக் டைம்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் ஆதித்யாவோட ஆர்டிகிள் தான். எது பத்தி, வாட் இஸ் இட் அபவுட் டுடே, the coverage which has come today. இப்ப EPC இண்டஸ்ட்ரி, என்ஜினியரிங் துறையில என்ன நடக்குது மனிதோட மேம்பாட்டு ஆங்கிள்னு சொன்னா அதுக்கு அத்தாரிட்டியா பேசுறது அதுக்கு அன்னைக்கு வந்து இதுதான் வந்து எங்களோட பிராண்ட் பில்டிங் உத்தி. வந்து மற்றவங்கள மாதிரி ஒவ்வொரு தெருவிலையும் டிஜிட்டல் போர்டு வைக்கிற உத்தி கிடையாது. எங்களுக்கு நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க இந்த துறையிலேயே. அந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு வச்சு ஏர்போர்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் வச்சிருக்கிறவங்களை விட எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிராண்ட் வலிமை அதிகமா இருக்குன்றதா ஸ்டோரி. அது இப்ப லிங்க்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபாலோ பண்றது எங்க வெப்சைட், எங்க பேஜ் தான் அதிகமா ஃபாலோ பண்ணப்படுது. இமெயில் மூலமா ஒரு மாசத்துக்கு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் அனுப்புறோம், ஒரு ஆய்வு கட்டுரை.
ஒவ்வொரு துறை பத்தியும் முதல்ல இவி வச்சு ஆரம்பிச்சோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சு ஆரம்பிச்சோம். அடுத்து வந்து பிஎஃப்எஸ்ஐ பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போனோம். இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறது இன்ஜினியரிங் சர்வீசஸ் பத்திய ரிசர்ச் ரிப்போர்ட். ஒரு ஆய்வறிக்கை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கடந்த 4 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய பிராண்ட் வளர்ந்திருக்கு. சிஎல் அப்படின்றது எப்படி வந்து மாஃபான்ற பிராண்ட் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பேசக்கூடிய ஒரு பிராண்டா வளர்ந்ததோ, 18 ஆண்டுகள்ல வளர்ந்ததோ, அது போல 9 ஆண்டுகள்ல இந்த சிஎல்ஹெச்ஆர் பிராண்ட் வந்து வளர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1000 crore கம்பெனியாக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏன் சொல்றோம்னா, இது வந்து முதல்ல நாங்க வளர்த்தெடுத்த மாஃபா வந்து 18 ஆண்டுகள்ல 1000 கோடி கொண்டு போனோம். அந்த கொண்டு போய் ஒரு மல்டிநேஷனலுக்கு அந்த பிசினஸ் கொடுத்தோம், பிராண்ட வாங்கிட்டோம். அந்த பிராண்ட்ல 3 நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அதை வந்து இன்னைக்கு சிஎல்ஹெச்ஆர் கூட இணைச்சிருக்கிறோம். கோவா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு சில வார்த்தைகள். நல்லா வரும்னு நம்புறோம். அடுத்த ஒரு ஆண்டுல இன்னும் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறோம். கோவா கம்பெனி ஸ்னாப்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் tech-led HR solutions company, services, platforms, ஒவ்வொரு எம்ப்ளாயி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் 18 லட்சம் கம்பெனி இருக்கு. இப்போதைக்கு நாங்க அதை தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது ஒரு 3000 கம்பெனிகள்ல தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் வந்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. இந்த துறை வந்து இன்னைக்கு 2,15,000 கோடி இந்த துறையில வந்து டர்ன் ஓவர் எடுக்கிறாங்க கம்பெனிகள் வந்து. இதுல வந்து ஒரு 35 விழுக்காடு வந்து முறை சார்ந்த தொழில்களாக இருக்கு. 65% இன்னும் அன்ஆர்கனைஸ்டா இருக்கு இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். இதை வேகமாக முறை சார்ந்த தொழிலாக உருமாற்றுவதற்கு எங்க பணி துவங்கிட்டு இருக்கு. Key highlights என்னன்னா services platforms, fastest growing, asset light Uberized franchising model, largest geographical reach. இந்த முகவர்கள் வச்சு பிரான்சைசி வச்சு கொடுக்கறதுல என்ன அட்வான்டேஜ்னா, சென்ற ஆண்டு மட்டுமே ஒரு 16 புது இடங்கள்ல நாங்க கால் வச்சிருக்கிறோம். மொத்தம் 90 அலுவலகங்கள் வச்சு இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறோம். இதை ரொம்ப அசெட் லைட்டா கொண்டு போக முடியுது. ஏன்னா அந்த இடத்துல இப்ப பிரான்சைசி வந்து இப்ப ஹொசூர்ல கொடுத்துருக்கேன்னா, ஹொசூர்ல இருக்கிற அவர் வந்து 10 லட்சம் அவரு போடுறாரு கம்பெனிக்குள்ள. அந்த இடம் அவரோடது, அந்த ஆட்கள் அவங்களோடவங்க, சிஸ்டம்ஸ் ப்ராசஸஸ் எங்களோடது, அந்த ஆர்டர் எடுத்து கொடுக்கறது எங்களோடது, டெலிவர் பண்றது அவருடைய பணி. இந்த மாதிரி வந்து ஒரு எங்க பிராண்ட் வெளிப்படுது. ஏன்னா அது வந்து சிஎல் ஹொசூர் தான், அது சிஎல்ஹெச்ஆரோட ஹொசூர் பிரான்ச்சா இயங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வளர்றதுனால எங்களோட ஓன் ஆபீஸ்ல 12 ஆபீஸ் இருக்கும். மிச்ச 90 ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 78 ஆபீஸ் வந்து எங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் ஆபீஸ் தான் வந்துடும். ஸோ இதுதான் எங்களுடைய டர்ன் ஓவர், இதுதான் எங்களுடைய கேப்பபிலிட்டிஸ், இதுதான் எங்க குரூப் கம்பெனிஸ், இதுதான் எங்க பீப்புள். இதுதான் ஒரு ஸ்னாப்ஷாட். இப்ப இறுதியா அவங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறது, இந்த ஆண்டுக்கு மிக முக்கியமான செஞ்சிருக்கிறது, அடுத்த ஸ்லைட் போவோம். மிக முக்கியமான செஞ்சிருக்கிறது ஏஐ அண்ட் சாஸ். இந்த 2 தொழில்நுட்பங்களையும் எல்லா சர்வீசஸ்லயும் கொண்டு வந்திருக்கிறோம். ஹெச்ஆர்ல இருக்கக்கூடிய இது மதிப்பு சங்கிலின்னு சொல்லுவோம், வேல்யூ செயின். ஹெச்ஆர் என்ற வேல்யூ செயின்ல ஒரு பொண்ணு வந்து செயின் போட்டிருக்குன்னா ஒவ்வொரு கண்ணியும் இன்னொரு கண்ணியோட இணைந்து இருக்கிற மாதிரி ஹெச்ஆர்ல 12 துறைகள், உட்துறைகள்லையும் ஒவ்வொன்றிலையும் செயற்கை அறிவு மற்றும் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், இந்த 2 தொழில்நுட்பங்களையும் உள்வாங்கி அதை எப்படி செஞ்சிருக்கோன்றது 7 ஆஸ்பெக்ட்ஸ்ல போடுறோம். நீங்க கேட்கலாம், என்னங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து உள்ள வளர்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க, ஏன் யாருக்கோ இந்த 75 விழுக்காடு வளர்ச்சி, வருடத்திற்கு 75 விழுக்காடு நாங்கள் பிறந்ததிலிருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். எப்படி இது சாத்தியமாச்சுன்னா தொழில்நுட்பம் மூலமாக சாத்தியமாச்சு. இதுல வந்து ஒரு 7 அம்சங்கள் மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல விரும்புறோம். முதல் அம்சம் வந்து ஜாம்பேயோட டேலண்ட் அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். எஸ் ராஜீவ், கோ ஆன். ஹலோ, இது உங்களுக்கு புரியுற அளவுக்கு நாங்க சொல்ல விரும்புறோம். ஏன்னா இதுதான் எங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். எப்படி வந்து தொழில்நுட்பத்தை இந்த அசஸ்மெண்ட்ல கொண்டு வரும். So as I mentioned earlier, in assessment, subjectivity means that very simply we see in interview processes, right? Interview processes in which somebody gets selected who should not be selected, or somebody gets left out who should not be left out. Okay, நிறைய வாட்டி நம்ம சொல்றோம் அந்த பேனல் ரொம்ப டஃபா இருந்தது, அந்த பேனல் நீங்க போனீங்கன்னா உங்க சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த்ரூ ஆர் டிஃபிகல்ட். வேற 500 பேனல் இருக்கு இன்டர்வியூ பேனல், அந்த இன்டர்வியூ பேனல் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த பேனல் உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்ததுன்னா you will get through it. After that, when we see selection also, we say in a college or in a job or everything, we say there are some people here who should not have got selected.
Okay, we feel that, and we feel there are some good, equally good, deserving candidates who have been left out. Okay, so therefore, how do you make this scientific? We want a process which is beyond human intelligence, which is where artificial intelligence comes, where we have a process which will work very efficiently, correctly, each time and every time. Sometimes even when we are writing exams in college, they will say, if the person who's correcting your mood is good, you would have got good marks, or if you get less marks, he had to fight with his wife or something like that. Okay. So therefore, this removing the subjectivity and making it something where this bias, errors, and all these things go out. Okay, go away from that. That is what Jombe platform is doing. Engagement platform, KPR told a little bit about it, that every company wants to know the voice of the employee. What is the employee saying? Okay, is the employee saying that this is a good place to work? Will he or she recommend that company to his friends? You come and join this company, is very good. And are these people being productive? What are they talking about their managers? This comes under engagement. Okay, you say engagement survey na enna indha madri kelvilla kepom namba avanga adukku response kodupanga. So adhe madri in these things, now usually when you see the platform, it will have questions. Will you recommend this organization to your friends? So never, maybe, sometimes, always, like that. You will have some 5 choices. But can you give a qualitative response? That is, can you say something? You can write something saying that I will give this reference of my company for the following reasons, because the great work culture is here. Maybe you can say takes good care of employees, benefits are good. Like that, you can put certain things. Now AI will go over all this. So AI can read these responses quickly, and it can make sense of it, rather than just looking at multiple choice questions and doing scoring and arriving at a conclusion from that. The other thing is that we have there is a platform called Glassdoor. Have you heard of Glassdoor? So Glassdoor is a platform in which people write negative comments about companies. So if you just go into it, if you go into Google, into Glassdoor, and then you put a name of any company, you'll get all the negative stories about the company. So in this engagement survey, what we want to do is we want to create a positive Glassdoor equivalent. That means we will create a workplace of winners. So it's the name of a platform we are giving, where you'll find all the positive stories about every company. Okay, rather than saying, if you take let's say we take the number 1 group in the company, if you go on Glassdoor, it will have a lot of negative stories about that company. But if you go on the platform we are planning to create, which is called Workplace of Winners, you will find all the positive stories. Okay, so today companies are worried that the number of negative stories are simply increasing, but the positive stories are left out. Nobody's even bothering about it. That is what will come on this. Yeah, maybe. இந்த ரெண்டு மிக முக்கியமான அம்சங்கள், அசஸ்மெண்ட் ஒரு பக்கம், டெவலப்மெண்ட் ஒரு பக்கம். இந்த ரெண்டு இருந்து மூன்றாவதாக என்கேஜ்மெண்ட், இது வந்து மூணாவது முக்கியமான ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இது எல்லாமே ஜாம்பே கீழே பண்றோம். ஜாம்பே எங்க கூட வந்தப்போ என்ன டர்ன் ஓவர் இருந்தாங்களோ அதை விட 47% நாங்க வந்து அதிகமா கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எங்க ரிப்போர்ட்ல மொத்தம் கம்பெனி வளர்ச்சி வந்து 36%, மொத்தம் 799 crores லாஸ்ட் இயர் இருந்தது. அதுல இருந்து 1086 crores உயர்ந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 36% வளர்ச்சி. ஆனா ஜாம்பே எங்க கூட வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண்டு அவங்களோட வளர்ச்சி 47 விழுக்காடு. ஓகே, அதுக்கு முக்கியமானது செய்யறது எல்லாமே டிஜிட்டல். அவங்க வந்து அது பெண்களை முன்னேற்றதா இருக்கிற அந்த 1000 விமன் லீடர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இல்ல வந்து 40/40 30/30ன்ற HR துறையில இருக்கிறவங்களை மேம்படுத்துற ப்ரோக்ராமா இருந்தாச்சு, எல்லாமே 100% டிஜிட்டல். இதை பொறுத்த வரைக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து கோர்ஸ் பிளே. இது வந்து ஆதித்யா அவர் மேனேஜ் பண்றாரு. இந்த கோர்ஸ் பிளேயும் அக்வயர்ட் கம்பெனி தான். You want to talk about Courseplay? Okay. See, Courseplay is a learning management and experience platform. This is basically for organizations to train their own employees from time to time on an ongoing basis. The AI that we are deploying in this Courseplay platform, what it does is this very unique. There are few LMS softwares which are available, but the AI that we are deploying here is kind of in a way very unique and revolutionary. What it is doing is that the current platforms which are available in the market, what it does is it allows you to host
courses and then create some questions, quizzes. It scores the employees, it tries to find out what the employees have done, how much they have learned. But now using AI, it's automatically able to create those questions, randomize the questions so that people, the organization is able to figure out how much really the employees have learned. Is that learning being effective or not? All managements are interested to know whether the learning is working, the learning and development program is working or not. Using this AI, we are automating all this so that the absorption is a lot better. Employees know who's learning more than me. So certain degree of competitiveness also comes. So this is going to be very unique and we are staying ahead of the competition. Yeah. கற்றலுக்கான பிளாட்ஃபார்ம் அது. அடுத்து போமா, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் பார்ட். யா, இது வந்து அகைன் ரெண்டு முக்கியமானது கன்சல்டிங் சார்ந்த விஷயங்கள். ஒன்று வந்து கம்ப்ளைன்ஸ் சொல்லக்கூடியது, எந்தெந்த தொழிலாளர் நல சட்டங்கள்லாம் ஒரு கம்பெனி ஒபே பண்ணுது, அது எந்த மாதிரி லெவல்ல இருக்கு, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றாங்களா, இது பண்றாங்களா, இதை பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஈஸி காம்ப் என்பது. இதுல சிம்ப்ளைன்ஸ் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியா உருமாறிச்சு, இப்ப மிகப்பெரிய அளவுக்கு போச்சு. அதே அளவுக்கு இன்ஃபேக்ட் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக ஏஐ இதுல டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ஈஸி கன்சல்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல கன்சல்டன்ஸ் இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க, பல நிறுவனங்கள்ல அவங்க தேவை இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது தான் இந்த ஈஸி கன்சல்ட். ஜஸ்ட் அடுத்து வந்து ஹெச் ஃபேக்டர் ஏற்கனவே பேசிட்டோம். ப்ரோஸ்கல்ட் வந்து Rajiv, ஒரு சில வார்த்தைகள், if you can just share a little about Yeah, this. so I spoke a little bit about it. The college skilling platform, which I spoke a little bit some time back. So colleges, how do you ensure that people in tier 2, tier 3, tier 4 towns or tier 2, tier 3, tier 4 colleges, colleges standing itself, ranking is there nowadays. How do you make sure that these people get a level playing field? That is, their good students, the gems in these colleges, they come to the attention of the biggest employers. As well as how can you give them training so that you are ready for it? ஒவ்வொரு டிஜிட்டல் அசெட்டும் ஒவ்வொரு டிஜிட்டல் சொத்தும் ஒரு 1000 கோடி டர்ன் ஓவர் எடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஒன்றுலயும் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இப்போ வெளியிருந்து ரைஸ் பண்ற பணத்துல கூட பாதிக்கு மேல இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதனால நிறுவனம் ஒரு ஹெச்ஆர் சர்வீஸ் நிறுவனமாக இருந்தது, ஒரு ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம் நிறுவனமாக உருமாறி இருக்கிறது சென்ற ஆண்டு. இந்த உருமாற்றம் கண்டினியூ ஆகும் அடுத்த சில நாட்கள்ல. இதுதான் இன்னைக்கு 4 ஸ்டோரிங்க. 1, 1086 கோடி பண்ண முதல் தமிழகத்திலிருந்து வந்த முதல் நிறுவனம் நம்ம நிறுவனம். 2வது ஸ்டோரி ஹெச்ஆர் சர்வீசஸ்ல இருந்து ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம் போக்கஸுக்கு வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். 47 விழுக்காடு ப்ராஃபிட்ல ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனமாக உருவெடுத்திருக்கு. 3வது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் பிராண்ட் ஃபைனான்ஸ், உலகத்திலே பெரிய பிராண்டிங் நிறுவனம் வந்து எங்களை எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இந்த துறையில முதல்ல பிராண்ட் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக சிஎல்ஹெச்ஆர் உருவெடுத்திருக்கு. 250 கோடி பிராண்ட் வேல்யூ, ஒரு பிராண்டோட மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பெப்சி கோக் பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பெப்சி கம்பெனியோட டர்ன் ஓவரோட அந்த கம்பெனியோட பிராண்டுக்கு மதிப்பு அதிகம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இந்த துறையில, மனிதவள மேம்பாட்டு துறையில முதல்வாக எடுத்தது ஆஃபா. இப்ப அதே பாதையில சிஎல்ஹெச்ஆர் மிக வலிமையான ஒரு பிராண்டாக உருவெடுத்திருக்கு. இதுதான் மெயினா சொல்ல இருக்கிற 3 செய்திகள்ங்க. எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. அவங்களுடைய எஸ் சார் சொல்லுங்க. கரெக்ட், மேல போயிடலாமா? வில் கோ அப்ஸ்டேர்ஸ். ஓகே, யா கம் கம் அப்ஸ்டேர்ஸ்.